Rasakusera. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க காந்தி மை ஃபாதர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி காந்தியோட பல படங்களும் வெப் சீரிஸும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயத்த பேசியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்தி தேச தந்தை அப்படின்ட்டு, அதையும் தாண்டி அவர் ஒரு முக்கியமான லீடர் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஃபேமிலி வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க படம் தான் இது. குறிப்பாக அவருக்கும் அவர் பையனுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தின படம் இது. நம்ம காந்தியோட பெரிய பையன் ஹெரிலால் காந்தி அவங்க அப்பா காந்திக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் தான் இது. காந்தியோட பையனுக்கோ பாத்தீங்கன்னா ஒரு லாயர் ஆகி அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. ஆனா காந்தியோட பார்வையோ பாத்தீங்கன்னா நாட்டு மேல இருக்கு. அதனால ரெண்டு பேருக்கு நடுவுல பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால பையன் தனியா போக பாக்குறான். அதனால அவனுக்கு பல கெட்ட பழக்கங்களும் வரதான் ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம காந்தியோட பையனா நடிச்சிருக்கவர் சொல்லணும். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. படம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் பல டைமென்ஷன்ல எழுதியிருக்காங்க. எல்லாத்துலயுமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தேசத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தலைவரா இருந்தாலும் அவரு வீட்டுல எப்படி இருக்காரு அப்படின்றத காமிச்சிருக்க விஷயமா இருக்கட்டும், அது மூலியமா நமக்கு சொல்ற பல விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். காந்தின்ற நமக்கு எவ்வளவு நல்லவர் அப்படின்ட்டு பல விஷயங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். இதுல அது அப்படியே கொஞ்சம் மாத்தி பேசவும் தான் செஞ்சிருக்காங்க, காட்டவும் தான் செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இந்த படம் சவுண்டான ஒரு படம் தான். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படம் ஸ்லோவா தான் போகும். ரொம்ப எமோஷனல் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி அப்பா பையன் நடுவில் கான்ஃபிளிக்டும் உள்ள படம் தான் இது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.